அந்த அறையின் சுவர்களில் தொங்கிய வாசனை திரவியங்களின் மனம் சுரபிக்கு குமட்டலை தந்தது. அது ஒரு ஆடம்பரமான அறைதான். ஆனால் அவளுக்கு அது ஒரு தங்க கூண்டாகவோ அல்லது இருண்ட சிறையாகவோ தான் தெரிந்தது. இங்கே அழுவதற்காக நீ வரவில்லை. இந்த ஆடையை அணிந்து கொண்டு உடனே தயாராகு. அந்த அதிகாரமான குரலுக்கு சொந்தக்காரி மல்லிகா. அந்த இடத்தின் நிர்வாகி என்பதை தாண்டி இரக்கமற்ற ஒரு அதிகார மையமாக அவள் சுரபியின் முன் நின்றாள். மல்லிகா வீசிய அந்த சிவப்பு நிற பட்டு சேலை சுரபியின் முகத்தில் பட்டு மெல்ல தரையில் நழுவியது. அந்த சிவப்பின் பிரகாசம் சுரபியின் வெளிரிய முகத்திற்கு நேர்மாறாக இருந்தது. சுரபி நடுங்கும் கரங்களால் அந்த சேலையை எடுத்தாள். அவளது விரல்கள் அந்த பட்டின் மென்மையை உணர்ந்தபோது அவளுக்கு தன் அம்மாவின் கதர் சேலை ஞாபகம் வந்தது. ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் ஒழுக்கமே உயிர் மூச்சாக வளர்ந்தவள் அவள். இன்று விதியின் விசித்திரமான விளையாட்டால் ஒரு காட்சி பொருளாக மாற்றப்பட்டிருப்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. கண்ணாடி முன் நின்றவள் தன் பிம்பத்தை பார்த்தே பயந்தாள். கண்ணீர் வழிந்து அவளது கன்னங்களில் கோடுகளாக மாறியிருந்தது. அழாதே சுரபி, அழுகை உன்னை பலவீனப்படுத்தும். நீ யாருக்காக இங்கே வந்திருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டாள். ஆனால் அவளது கால்கள் அவளுக்கே தெரியாமல் பின்னின. சிறிது நேரத்தில் மல்லிகா அவளை அழைத்து கொண்டு ஒரு பெரிய ஹாலுக்கு சென்றாள். அங்கே மங்கலான வெளிச்சத்தில் ஒரு விலை உயர்ந்த சோபாவில் ஒருவன் அமர்ந்திருந்தான். அவனது முகம் நிழலில் மறைந்திருந்தது. ஆனால் அவன் கையில் இருந்த சிகரெட்டின் புகை மட்டும் காற்றில் சுருள் சுருளாக பரவிக்கொண்டிருந்தது. சார், நீங்கள் கேட்ட ஆள் இவள்தான். பெயர் சுரபி. மிகவும் சுத்தமான பின்னணி என்று மல்லிகா பவ்யமாக கூறினாள். அந்த உருவம் மெல்ல அசைந்தது. கையில் இருந்த சிகரெட்டை அணைத்துவிட்டு அவன் நிமிர்ந்து அமர்ந்தான். வெளிச்சம் அவன் முகத்தில் விழுந்த அந்த நொடி சுரபியின் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. அவள் பார்த்தது ஒரு அந்நியரை அல்ல. அவளது வாழ்வின் வசந்த காலங்களில், அவளது கனவுகளில், ஏன் அவளது ஒவ்வொரு சுவாசத்திலும் கலந்திருந்த அதே கண்கள், அதே கம்பீரம். நீயா? சுரபியின் இதழ் துடித்தது. ஆனால் சத்தம் வரவில்லை. அங்கே அமர்ந்திருந்தவன் ஆகாஷ். ஒரு காலத்தில் சுரபிக்காக எதையும் செய்ய துணிந்தவன். இன்று அவளை விலை பேசும் ஒரு முதலாளியாக அவள் முன் அமர்ந்திருந்தான். ஆகாஷின் கண்களில் அன்பு இல்லை, மாறாக ஒரு விதமான வன்மமும் எல்லை நகையாடலும் மின்னியது. அவன் மெல்ல எழுந்து அவளை நோக்கி நடந்தான். அவனது ஒவ்வொரு அடியும் சுரபியின் இதயத்தின் மீது வைக்கப்படும் பாரமாக இருந்தது. அவள் அருகே வந்து நின்றவன் அவளது முகத்தை ஒற்றை விரலால் தூக்கினான். என்ன சுரபி, அடையாளம் தெரியவில்லையா? அல்லது அடையாளம் தெரியாதது போல நடிக்கிறாயா என்றான் ஆகாஷ் மிக தாழ்ந்த ஆனால் அழுத்தமான குரலில். சுரபிக்கு தலை சுற்றியது. அவளது கடந்த கால நினைவுகள், அந்த பல்கலைக்கழகம், அந்த மழைக்காலத்து சந்திப்புகள், அவர்கள் பரிமாறிக்கொண்ட சத்தியங்கள் எல்லாம் ஒரு நொடியில் மின்னலாக வந்து மறைந்தன. எதனால் இந்த விரிசல்? ஏன் இவன் இன்று இப்படி மாறி நிற்கிறான்? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மரியாதையான குடும்ப பெண்ணான சுரபி இன்று ஏன் இந்த சூழலில் அவனிடம் வந்து நிற்கிறாள்? அந்த அறையின் மௌனம் 1000 கேள்விகளை சுமந்து கொண்டு கனத்து நின்றது. சுரபிக்கு உலகம் என்பது அவளது தந்தை சண்முகம் மட்டுமே. ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தின் அத்தனை சவால்களையும் தாண்டி அவர் அவளை ஒரு இளவரசியைப் போலவே வளர்த்தார். அந்த சிறிய ஓட்டு வீட்டின் வசதிகள் குறைவாக இருக்கலாம், ஆனால் பாசத்திற்கு எப்போதும் பஞ்சம் இருந்ததில்லை. சண்முகம் ஒரு அரசு அலுவலகத்தில் சாதாரண எழுத்தாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். காலையில் எழுந்து அவருக்கு பிடித்தமான இட்லி சாம்பார் செய்வதிலிருந்து அவளது தலைமுடியை பின்னிவிடுவது வரை எல்லாமே அவர்தான். சுரபிக்கு தன்னுணர்வு வந்த நாள் முதல் கேட்ட அதே வலி நிறைந்த வாக்கியம் இன்றும் அவள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. உன் அம்மா நீ பிறந்த அன்றே மறைந்து விட்டாள் சுரபி. அவள் தன் உயிரை கொடுத்து உன்னை என்னிடம் ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறாள். தந்தை இதை சொல்லும் போதெல்லாம் சுரபி அவசரமாக அவர் மார்பில் சாய்ந்து கொள்வாள். அவளது சிறு இதயம் துடிப்பதை அவர் உணர்வார். அம்மா இல்லை என்ற குறையை நான் உனக்கு வைக்கவே மாட்டேன் கண்ணா என்று அவர் தேற்றினாலும் பள்ளி பருவத்தில் மற்ற தோழிகள் தங்கள் அம்மாக்கள் கட்டி தந்த உணவை உண்டு மகிழ்வதையும் அவர்கள் மடியில் தலை சாய்த்து படுப்பதையும் பார்க்கும்போது சுரபியின் கண்கள் ஈரமாகிவிடும். சண்முகத்தின் உலகம் சுரபியை சுற்றியே சுழன்றது. அவளுக்கு ஒரு சிறு காய்ச்சல் என்றால் கூட அவர் இரவு முழுவதும் உறங்காமல் அவள் காலடியில் அமர்ந்திருப்பார். ஏன்பா, எனக்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்க சாப்பிட்டு தூங்குங்கப்பா என்று அவள் கெஞ்சினாள். நீயே என் உலகம் சுரபி. உனக்கு ஒரு வழி என்றால் என் உயிர் துடிக்கிறது என்பார்
கண்களில் நீரோடு. காலம் தன் போக்கில் ஓடியது. அந்த சின்னஞ்சிறு சிறுமி இப்போது கல்லூரியை முடித்து திருமண வயதை எட்டிய அழகான இளம்பெண்ணாக வளர்ந்து நின்றாள். அவளது அமைதியான சுபாவமும் அடக்கமான குணமும் அந்த வீதி முழுவதுமே அவளுக்கு ஒரு நல்ல பெயரை பெற்று தந்தது. சுரபி வளர்ந்து நிற்கும்போது சண்முகத்தின் மனதில் ஒரு பெரிய கனவு இருந்தது. உன்னை ஒரு நல்ல இடத்தில் வாக்கப்பட செய்து பார்க்க வேண்டும். உன் அம்மா மேலிருந்து உன்னை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார். அதற்காக தனது வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் அவர் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்தார். ஆனால் விதி வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. அந்த அமைதியான வாழ்க்கையில் ஒரு புயல் வீசப்போவதை அந்த தந்தையும் மகளும் அப்போது அறிந்திருக்கவில்லை. அந்த புயலுக்கு ஆகாஷ் என்று பெயர் இருக்குமென்று சுரபி கனவிலும் நினைக்கவில்லை. சுரபியின் வாழ்வில் ஆகாஷ் எப்படி நுழைந்தான்? அந்த அழகான காதல் கதையின் ஆரம்பம் என்ன? வாழ்க்கை அதன் போக்கில் அமைதியாக நகர்ந்து கொண்டிருந்த வேளையில் சண்முகத்தின் மனதில் ஒரு பொறுப்புணர்வு அழுத்தத் தொடங்கியது. தன் மகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பான ஒரு கையில் ஒப்படைக்க வேண்டும் என்ற தவிப்பு அது. ஒரு மாலை வேளையில் சண்முகம் சுரபியை அழைத்து தனக்கு அருகில் அமர வைத்து கொண்டார். அவர் கையில் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது. சுரபி, இது என் பழைய நண்பன் ரகுராமனின் மகன் ராஜு. ரகுராமன் இப்போது இல்லை என்றாலும் அவன் குடும்பம் மிகவும் கௌரவமானது. ராஜு நகரில் ஒரு பெரிய நிறுவனத்தில் மேலாளராக இருக்கிறான். மிகவும் உழைப்பாளி, நேர்மையானவன். அவனுக்கும் அவன் அம்மாவுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு என்றார் மெதுவான குரலில். தந்தை பேசுவதை மௌனமாக தலை குனிந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் சுரபி. மகள், ஒரு நாள் புகுந்த வீடு போகத்தானே வேண்டும். நான் எப்போதும் உன் கூடவே இருக்க முடியாது சுரபி. எனக்கு பிறகு உன்னை ஒரு கண்ணாடியைப் போல பார்த்து கொள்ள ஒரு துணை வேண்டும் என்று அவர் சொல்லும்போது சண்முகத்தின் குரல் தழுதழுத்தது. தந்தையின் கண்களில் இருந்த அந்த பாரத்தை சுரபி உணர்ந்தாள். தனக்காகவே வாழ்ந்த அந்த மனிதனின் ஆசையை மறுக்க அவளுக்கு தோன்றவில்லை. மெல்ல நிமிர்ந்து அந்த புகைப்படத்தை பார்த்தாள். ராஜு எடுப்பான தோற்றம் இல்லை என்றாலும் அவனது கண்களில் ஒரு விதமான அமைதியும் நேர்மையும் தெரிந்தது. அந்த பார்வை அவளுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்தது. உங்கள் விருப்பமே என் விருப்பம் அப்பா என்று ஒற்றை வாக்கியத்தில் தன் சம்மதத்தை தெரிவித்தாள். நிச்சயதார்த்தத்திற்கான ஏற்பாடுகள் மிக எளிமையாக நடந்தன. ராஜுவின் அம்மா சுரபியை பார்த்ததுமே ஆற தழுவிக்கொண்டார். என் மகனுக்கு ஏத்த அழகான மருமகள் கிடைச்சிட்டா என்று அவர் நெகிழ்ந்தபோது சுரபிக்கு தாய் இல்லா குறை சற்று நீங்குவது போல தோன்றியது. ராஜுவும் சுரபியும் தனிமையில் பேசிக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. சுரபி, எனக்கு பெரிய வசதிகள் கிடையாது. ஆனால் உன்னையும் உன் அப்பாவையும் என் குடும்பமாக பார்ப்பேன். அதுதான் என் சத்தியம் என்றான் ராஜு. அவனது பேச்சில் இருந்த உண்மை சுரபியை நெகிழ வைத்தது. திருமண தேதியை குறித்துவிட்டு திருமண வேலைகளில் சண்முகம் தீவிரமாக இறங்கினார். தன் வாழ்நாள் சேமிப்பு அனைத்தையும் செலவழித்து மகளுக்கு சீர் செய்ய திட்டமிட்டார். ஆனால் அதே சமயம் அந்த நகரின் மற்றொரு மூலையில் ஆகாஷ் ஒரு இருண்ட அறையில் அமர்ந்து சுரபியின் புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் காதல் இல்லை, ஒரு விதமான வெறி இருந்தது. சுரபி, நீ இன்னொருவனுக்கு சொந்தமாவதா? அது நடக்கவே முடியாது. நீ எனக்கு செய்த துரோகத்திற்கு பதில் சொல்லும் நாள் நெருங்கிவிட்டது என்று கருவினான். சுரபியின் வாழ்வில் ராஜு எனும் ஒளி நுழையும் வேளையில் ஆகாஷ் எனும் இருள் அவளை சூழ்ந்து கொள்ள தயாராக இருந்தது. ராஜுவுக்கும் ஆகாஷுக்கும் என்ன தொடர்பு? சுரபியின் திருமணத்தில் ஆகாஷ் என்ன செய்ய போகிறான்? சண்முகத்தின் சிறிய வீடு முன்பு எப்போதும் இல்லாத வகையில் புது பொலிவு பெற்றிருந்தது. வாசலில் கட்டப்பட்ட பச்சை மாவிலை தோரணங்களும் ஒலிக்க தொடங்கியிருந்த கெட்டிமேள சத்தமும் அந்த வீட்டின் வறுமையை மறைத்து மங்களகரமான சூழலை உருவாக்கியிருந்தது. வீடு முழுவதும் உறவினர்களின் நடமாட்டம். சுரபியின் தோழிகள் அவளை சுற்றி அமர்ந்து கொண்டு கைகளில் மருதாணி இட்டபடி கேலி செய்து கொண்டிருந்தார்கள். என்ன சுரபி, கல்யாணம் முடிஞ்சதும் எங்களை எல்லாம் மறந்துடுவியா? ராஜு சார் உன்னை ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டாராம் தெரியுமா என்று அவர்கள் கிண்டல் செய்ய சுரபி வெட்கத்தில் சிவந்து தலை குனிந்தாள். மேலோட்டமாக புன்னகைத்தாலும் சுரபியின் அடிமனதில் ஒரு மெல்லிய நடுக்கம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த வீட்டை விட்டு போகப் போகிறோம். அப்பாவை யார் கவனித்து கொள்வார்கள்? ராஜுவின் வீட்டில் எல்லாரும் என்னை புரிந்து கொள்வார்களா? ஒரு மனைவியாக என் கடமைகளை சரியாக செய்வேனா? இப்படி 1000 கேள்விகள் அவளுக்குள் அலைமோதின. சண்முகம் அடிக்கடி உள்ளே வந்து அவளை பார்த்துவிட்டு போவார். அவர் கண்களில் தெரிந்த அந்த பிரிவின் துயரம் சுரபியை மேலும் வாட்டியது. ஆனால் மகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்ற திருப்தி அவர் முகத்தில் ஒரு அமைதியை கொடுத்திருந்தது. திருமண நாளன்று அதிகாலையிலேயே சுரபி தயாரானால். சிவப்பு நிற கூரைப்பட்டு
பட்டு சேலையில் ஜொலிக்கும் ஆபரணங்கள் அணிந்து அவள் மணமேடைக்கு வந்தபோது தேவதை இறங்கி வந்தது போலவே இருந்தது. மணமேடையில் அமர்ந்திருந்த ராஜு பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக தெரிந்தான். அவனது கண்கள் சுரபியை பார்த்தபோது அதில் ஒரு விதமான மரியாதையும் அவளை தாங்கிக் கொள்ளப் போகும் ஒரு ஆணின் உறுதியும் தெரிந்தது. ஐயர் மந்திரங்கள் ஓத கெட்டிமேளம் முழங்க அக்னி சாட்சியாக ராஜு சுரபியின் கழுத்தில் மங்கள நாணை அணிவித்தான். அவன் அந்த 3 முடிச்சுகளை போடும்போது சுரபி தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. சடங்குகள் முடிந்து பெரியவர்களின் ஆசி பெற்ற பிறகு ராஜு சுரபியின் கரம் பிடித்தான். முதல் முறையாக அவளது மென்மையான கரங்களை அவனது வலிமையான கைகள் பற்றி கொண்டபோது சுரபிக்குள் இருந்த அத்தனை பயமும் ஒரு நொடியில் மறைந்தது. அந்த பிடியில் ஒரு பாதுகாப்பு இருந்தது. நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இருந்தது. கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்றபடி தன் மகள் ஒரு நல்லவனின் கரம் பிடித்துவிட்டதை எண்ணி சண்முகம் ஆனந்த கண்ணீர் வடித்தார். தன் வாழ்நாள் கடமை முடிந்துவிட்டது என்ற நிம்மதி அவர் முகத்தில் தெரிந்தது. ஆனால் அதே கூட்டத்தில் ஒரு ஓரமாக யாருக்கும் தெரியாமல் முகத்தை மறைத்து கொண்டு ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்கள் சுரபியையும் ராஜுவையும் தீயாக பார்த்து கொண்டிருந்தன. அவன் மெல்லிய குரலில் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான், இந்த மகிழ்ச்சி இன்னும் சில மணி நேரங்கள் தான் சுரபி. உன் கழுத்தில் ஏறிய அந்த தாலி உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாரமாக மாறப்போகிறது. ஆட்டம் இனிதான் ஆரம்பம். யார் அந்த மர்ம மனிதன்? சுரபியின் திருமண வாழ்க்கையில் ஆகாஷ் வைத்திருக்கும் முதல் செக் என்ன? புகுந்த வீட்டிற்கு புறப்பட வேண்டிய நேரம் நெருங்கியது. வாசலில் கார் தயாராக இருக்க உறவினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பேசி கொண்டிருந்தனர். ஆனால் சண்முகத்தின் முகம் மட்டும் ஏனோ இருண்டு காணப்பட்டது. ஏதோ ஒரு பாரத்தை அவர் நெஞ்சில் சுமந்து கொண்டிருப்பது சுரபிக்கு தெரிந்தது. சுரபி, ஒரு நிமிடம் இங்கே வா அம்மா என்று கூறி அவளை வீட்டின் மூலையில் இருந்த அந்த சிறிய பூஜை அறைக்குள் அழைத்து சென்றார் சண்முகம். அறைக்குள் நுழைந்ததும் கதவை மெல்ல சாத்தினார். சுரபி குழப்பத்துடன் அவரை பார்த்தாள். என்னப்பா, ஏன் இவ்வளவு பதற்றமாக இருக்கீங்க? நான் அங்கே போயிட்டு அடிக்கடி வந்து உங்களை பார்ப்பேன்பா என்று கூறி அவர் கைகளை பற்றி கொண்டாள். சண்முகம் அவளது கைகளை தட்டிவிட்டார். அவர் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. சுரபி, உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போகும் முன் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். இதை சொல்லாமல் உன்னை அனுப்பினால் நான் உன் அம்மாவிற்கு செய்யும் துரோகம் ஆகிவிடும். சுரபி, நீ என் சொந்த மகள் இல்லை. அந்த ஒரு வாக்கியம் அந்த சிறிய அறைக்குள் இடி விழுந்தது போல எதிரொலித்தது. சுரபி அப்படியே சிலையாக உறைந்து போனாள். என்னப்பா சொல்றீங்க? விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாதீங்கப்பா என்று அவள் குரல் நடுங்கியது. சண்முகம் கைகள் நடுங்க தன் சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய துணி முடிச்சை எடுத்தார். நான் பொய் சொல்லவில்லை சுரபி. 20 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மழை நாளில் சாலையோரம் அழுது கொண்டிருந்த உன்னை நான் கண்டெடுத்தேன். உன் அருகில் யாரும் இல்லை. உன்னை தூக்கிய போது உன் கழுத்தில் இந்த டாலர் இருந்தது என்று கூறி அந்த முடிச்சை அவிழ்த்தார். அதற்குள் ஒரு பழைய வேலைப்பாடுகள் மிக்க தங்க டாலர் இருந்தது. அதில் ஏதோ ஒரு பழங்கால முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது. உன்னை எடுத்து வளர்க்கும் போது என் மனைவியும் அப்போதுதான் பிரசவத்தில் குழந்தையை இழந்திருந்தாள். உன்னை அவளின் இடத்திலேயே வைத்து வளர்த்தோம். நீ என் இரத்தம் இல்லைதான், ஆனால் என் மூச்சும் நீதான், என் வாழ்வும் நீதான் என்று கூறி சண்முகம் விம்மி அழுதார். சுரபிக்கு தலை சுற்றியது. இத்தனை காலம் தான் சண்முகம் ஜானகி தம்பதியின் மகள் என்று மார்த்தட்டி வளர்த்தாளே, அதெல்லாம் வெறும் மாயையா? தான் ஒரு அனாதையா? அல்லது யாரோ ஒருவரால் கைவிடப்பட்டவளா? அந்த தங்க டாலர் அவளது உண்மையான அடையாளத்தை சொல்ல போகிறதா? அல்லது அவளது வாழ்க்கை இன்னும் சிக்கலாக்கப் போகிறதா? அப்போது வெளியே இருந்து ராஜுவின் குரல் கேட்டது. சுரபி, கிளம்பலாமா? நேரமாகிறது. தன் கண்ணீரை துடைத்து கொண்டு கையில் அந்த டாலருடன் வெளியே வந்தாள் சுரபி. இப்போது அவளுக்கு தன் தந்தை சண்முகம் ஒரு தெய்வமாக தெரிந்தார். அதே சமயம் அவளது மனதில் ஒரு புதிய கேள்வி முளைத்தது. நான் யார்? என் நிழல் எங்கே இருக்கிறது? அவள் காரில் ஏறி அமர்ந்தபோது தூரத்தில் நின்றிருந்த ஆகாஷ் அந்த டாலரை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தான். அவன் கண்கள் அகல விரிந்தன. அந்த தங்க டாலருக்கும் ஆகாஷுக்கும் என்ன தொடர்பு? சுரபியின் உண்மையான பெற்றோர் யார்? ராஜுவின் கார் நகரின் பரபரப்பான சாலைகளில் விரைந்து கொண்டிருந்தது. ஜன்னல் ஓரம் அமர்ந்து வேடிக்கை பார்ப்பது போல தெரிந்தாலும் சுரபியின் கண்கள் எதையும் பார்க்கவில்லை. அவளது உள்ளங்கை அந்த தங்க டாலரை மிகவும் இறுக்கமாக பற்றி இருந்தது. ராஜு அவளிடம் ஏதோ பேச முயன்றான். ஆனால் சுரபியின் மௌனம் அவனை தடுத்தது. புதிய வாழ்க்கையின் பயம் என்று அவன் நினைத்து கொண்டான். ஆனால் சுரபியின் மனதோ 20 வருடங்களுக்கு பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. காரின் உட்புற விளக்கு ஒளியில் மெல்ல அந்த டாலரின் இடுக்கை திறந்து பார்த்தாள் சுரபி. அது ஒரு லாக்கெட் போல செயல்பட்டது. உள்ளே இடது பக்கம் ஒரு மங்கிய கருப்பு வெள்ளை புகைப்படம். அதில் ஒரு சில மாத
குழந்தை சிரித்து கொண்டிருந்தது. அதுதான் தான் என்பதை அவளால் உணர முடிந்தது. வலது பக்கம் இருந்த புகைப்படத்தை பார்த்தபோது சுரபியின் சுவாசம் ஒரு கணம் நின்றது. அதில் ஒரு இளம்பெண் கண்களில் ஒரு விதமான சோகத்துடனும் அதே சமயம் ஒரு துணிச்சலுடனும் கேமராவை பார்த்து கொண்டிருந்தார். அந்த பெண்ணின் மூக்கும் கண்களும் அப்படியே சுரபியைப் போலவே இருந்தன. இவர்தான் என் அம்மாவா? அப்படியானால் என்னை ஏன் அங்கே விட்டு சென்றார்கள்? பாதுகாப்பிற்காகவா அல்லது பாரமாக நினைத்தா? இந்த கேள்விகள் அவளது இதயத்தை ரணமாக்கின. கார் ஒரு அழகான அடுக்குமாடி குடியிருப்பின் முன் நின்றது. ராஜுவின் அம்மா வாசலில் ஆரத்தி தட்டுடன் காத்து கொண்டிருந்தார். சுரபியை அன்புடன் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். வாமா சுரபி, இது இனி உன் வீடு. இங்கே நீ ஒரு மகளாகவே இருக்கலாம் என்று அவர் சொன்னபோது சுரபிக்கு சண்முகத்தின் நினைவு வந்து கண்களை கசிய செய்தது. தந்தை என்று தான் இத்தனை காலம் நினைத்தவர் தன்னை ஒரு சாலையோரத்திலிருந்து எடுத்து வந்து இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறார் என்றால் அவர் மனிதரல்ல, கடவுள் என்று அவளது மனம் அரற்றியது. அதே இரவு ஆகாஷ் தனது சொகுசு மாளிகையின் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான். அவனது உதவியாளர் ஒருவன் அருகே வந்து, சார், நீங்கள் சொன்னது போலவே சுரபி அந்த டாலரை தன் கையில் வைத்திருக்கிறாள். சண்முகம் உண்மையை சொல்லிவிட்டார் போலிருக்கிறது என்றான். ஆகாஷ் கையில் இருந்த கண்ணாடியை தரையில் வீசி எறிந்தான். அது சுக்குநூறாக உடைந்தது. அந்த டாலர் அவளிடம் இருக்கக்கூடாது. அது ஒரு சாவியை போன்றது சுரபி. பல பெரிய கதவுகளையும் பல கொடூரமான உண்மைகளையும் திறக்கக்கூடிய சாவி. அந்த சாவி இப்போது என்னிடம் வர வேண்டும் என்று அவன் கண்கள் சிவக்க கூறினான். சுரபிக்கு தெரியாது அவள் தேடும் தேடல் அவளை ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி அழைத்து செல்ல போகிறது என்று. சுரபியின் அம்மா யார்? அந்த டாலருக்கு பின்னால் இருக்கும் குடும்ப பகை என்ன? ராஜுவின் குடும்பத்திற்கும் இதற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? வாழ்க்கை சில நேரங்களில் வழிகளை தந்தாலும் மறுபுறம் மருந்தாக சில உறவுகளையும் தருகிறது. சுரபியின் வாழ்வில் அந்த மருந்தாக அமைந்தவர் அவளது மாமியார் சரஸ்வதி. ராஜுவின் வீட்டிற்கு வந்த முதல் சில நாட்களிலேயே சுரபி அங்கே ஒரு அந்நியமாக உணரவில்லை. அதற்கு முழு காரணம் சரஸ்வதிதான். காலையில் சுரபி எழுவதற்கு முன்பே அவளுக்கு பிடித்தமான காஃபியை தயாரித்து எடுத்துக்கொண்டு அறைக்கே வந்து விடுவார். ஒரு நாள் காலை சுரபி சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது தெரியாமல் ஒரு பீங்கான் தட்டி கீழே விழுந்து உடைந்தது. சத்தம் கேட்டு ஓடி வந்த சுரபி, மன்னிச்சிடுங்க அத்தை, கவனிக்காம விட்டுட்டேன் என்று பதற்றத்துடன் குனிந்து அதை எடுக்க முயன்றாள். அவளது கையை பற்றி தடுத்த சரஸ்வதி, பரவாயில்லை விடு சுரபி, இது வெறும் தட்டுதான், உனக்கு காயம் ஏதும் ஆகலையே, அதுதான் எனக்கு முக்கியம். அப்புறம் என்னை அத்தைன்னு கூப்பிடாதே, அம்மானு கூப்பிடு என்றார் கனிவுடன். சுரபியின் கண்கள் பனித்தன. அம்மா, இந்த ஒரு வார்த்தைக்காக என் உயிர் எத்தனை வருடம் ஏங்கி இருக்கிறது தெரியுமா? என் அப்பா என்னை நன்றாக பார்த்து கொண்டார். ஆனால் ஒரு பெண்ணாக என்னால் சில விஷயங்களை யாரிடமும் சொல்ல முடியாமல் இருந்தது. அந்த இடத்தை பூர்த்தி செய்ய நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று அவர் மார்பில் சாய்ந்து தேம்பினாள். சரஸ்வதி அவளது தலையை கோதிவிட்டு, நீ என் மருமகள் இல்லை சுரபி, என் மூத்த மகள். இனி இந்த வீட்டில் உனக்கு எந்த குறையும் வராது என்று உறுதியளித்தார். அடுத்த 2 மாதங்கள் சுரபிக்கு ஒரு அழகான கனவு போல கழிந்தன. ராஜுவின் அன்பும் சரஸ்வதியின் அரவணைப்பும் அவளை அந்த பழைய சோகங்களிலிருந்து மெல்ல மீட்டெடுத்தன. ராஜு வேலை முடிந்து வந்ததும் இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்து நிலவை பார்த்தபடி மணிக்கணக்காக பேசுவார்கள். ஆனால் அந்த மௌனமான இரவுகளில் சுரபி அடிக்கடி அந்த தங்க டாலரை எடுத்து பார்ப்பாள். அவளது உண்மையான தாயை பற்றிய தேடல் உள்ளுக்குள் ஒரு நெருப்பாக எரிந்து கொண்டே இருந்தது. யாரிடம் இதை கேட்பது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஒரு மாலை வேளையில் ராஜுவும் சரஸ்வதியும் வெளியே சென்றிருந்த போது வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. சுரபி கதவை திறந்தாள். அங்கே ஒரு கொரியர் ஊழியர் நின்றிருந்தார். சுரபி என்பவருக்கு ஒரு பார்சல் என்று கூறி ஒரு உரையை கொடுத்தார். சுரபி அந்த உரையை பிரித்து பார்த்தபோது அதிலிருந்து ஒரு பழைய செய்தித்தாள் துண்டு விழுந்தது. அதில் ஒரு விபத்து செய்தி பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அந்த செய்தியில் இருந்த புகைப்படம் சுரபியின் லாக்கெட்டில் இருந்த அதே பெண்ணின் புகைப்படம். அதன் கீழே சிவப்பு மையால் எழுதப்பட்டிருந்தது, உன் தாய் இறக்கவில்லை, கொல்லப்பட்டாள். சுரபியின் கை நடுங்கியது. அவளது அழகிய கனவு கலைந்து மீண்டும் ஒரு நிழல் உலகப்போர் தொடங்கப் போவதை அவள் உணர்ந்தாள். யார் அந்த செய்தித்தாள் துண்டை அனுப்பியது? சுரபியின் தாய்க்கு நேர்ந்த விபத்து உண்மையா அல்லது சதியா? விதி எப்போதும் ஒரு சீரான பாதையில் செல்வதில்லை. சுரபி அனுபவித்து வந்த அந்த 2 மாத கால அமைதி ஒரு பெரும் புயலுக்கு முன்னால் நிலவும் அமைதி என்பதை அவள் உணரவில்லை. ஒரு நாள் மாலை ராஜு வீட்டிற்கு வந்தபோதே அவனது முகம் இடி விழுந்தது போல காணப்பட்டது. அவன் யாரிடமும் பேசாமல் சோபாவில் அமர்ந்து தலையை தாங்கி கொண்டான். என்ன ராஜு, என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா என்று பதற்றத்துடன் சரஸ்வதி அம்மாள் கேட்க ராஜு மெல்ல நிமிர்ந்தான்.
அவன் கண்களில் நீர் முட்டி இருந்தது. அம்மா, நான் வேலை பார்க்கும் நிறுவனம் நஷ்டமடைந்து மூடப்பட்டு விட்டது. கடந்த 2 மாத சம்பளமும் கிடைக்கவில்லை. கையில் இருந்த சேமிப்பு அனைத்தும் திருமண செலவிலேயே முடிந்துவிட்டது என்றான் குரல் உடைய. அடுத்த சில வாரங்கள் அந்த வீட்டின் நிலைமை தலைகீழாக மாறியது. ராஜு எவ்வளவோ முயன்றும் அவனுக்கு புதிய வேலை கிடைக்கவில்லை. மளிகை பொருட்கள் வாங்குவதற்கே அவர்கள் திணற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சுரபி தன் கழுத்தில் இருந்த சிறு நகைகளை விற்க முன்வந்தாள். ஆனால் ராஜு அதை தடுத்து விட்டான். இந்த சூழலில் அவர்கள் வசித்த வீட்டின் உரிமையாளர் மாணிக்கம் என்பவன் வாடகை கேட்டு தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான். அவன் ஒரு வட்டி தொழிலதிபர், இரக்கமற்றவன். வாடகை தந்து 3 வாரங்கள் கடந்த நிலையில் ஒரு நாள் காலை மாணிக்கம் நேராக அவர்கள் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டான். என்ன ராஜு, இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இப்படியே சாக்குப்போக்கு சொல்ல போகிறாய்? நாளைக்குள் பாக்கி வாடகை முழுவதையும் தராவிட்டால் உங்கள் மூட்டைகளை தூக்கி வீதியில் வீசிவிடுவேன் என்று கத்தினான். அவன் கத்தி கொண்டிருக்கும் போது சுரபி பயத்துடன் கதவோரம் வந்து நின்றாள். மாணிக்கத்தின் கண்கள் தற்செயலாக சுரபியின் மீது விழுந்தன. அவனது கோபம் சட்டென மறைந்து ஒரு வக்கிரமான புன்னகை அவன் முகத்தில் அரும்பியது. அவன் பார்வை சுரபியை மேலிருந்து கீழ் வரை ஒரு அசுத்தமான கண்ணோட்டத்துடன் அளவிட்டது. ராஜு, பணம் இல்லை என்றால் பரவாயில்லை. ஈடு செய்ய வேறு வழிகள் கூட இருக்கலாம். உன் மனைவியிடம் சொல். ஒரு முறை வந்து என் அலுவலகத்தில் என்னை பார்த்தால் போதும். வாடகையை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்று அவன் கண்கள் சுரபியின் மீது தவறான பார்வையை வீசின. அவன் சொன்னதன் உட்பொருள் விளங்கியதும் ராஜுவின் முகம் கோபத்தில் சிவந்தது. மாணிக்கம், மரியாதையாக பேசி பழகு. பணத்திற்காக என் மானத்தை விற்க மாட்டேன். வெளியே போ என்று கத்தினான். மாணிக்கம் ஏளனமாக சிரித்து கொண்டே வெளியேறினான். ஆனால் அவன் பார்வை சுரபியை பயமுறுத்தியது. அந்த வீட்டின் பாதுகாப்பான சுவர் கூட இப்போது சுரபிக்கு ஒரு அச்சுறுத்தலாக தெரிந்தது. தந்தையை இழந்த, வேலை இழந்த கணவன், வயதான மாமியார், இப்போது தன்னை சூழ்ந்து நிற்கும் வேட்டையாடும் கண்கள். சுரபி அந்த தங்க டாலரை தொட்டு பார்த்தாள். அம்மா, எனக்கு இப்போ உதவி செய்ய யாரும் இல்லையா என்று அவள் மனம் கதறியது. அப்போது அவள் அலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அது ஆகாஷிடம் இருந்து வந்திருந்தது. உன் கஷ்டங்கள் தீர வேண்டுமானால் இன்று மாலை நிழல் ஹோட்டலுக்கு வா. உனக்கான விடை அங்கே இருக்கிறது. சுரபி ஆகாஷை சந்திக்க போவாளா? மாணிக்கத்தின் கொடூரமான எண்ணத்திலிருந்து அவள் எப்படி தப்பிப்பாள்? வானத்தில் நிலவு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது போல சுரபியின் வாழ்விலும் இருள் கவிய தொடங்கியது. அன்றைய இரவு வழக்கத்திற்கு மாறாக மிகவும் அமைதியாக இருந்தது. ராஜு வேலை தேடி அலைந்த களைப்பில் உறங்கி போயிருந்தான். திடீரென வீட்டின் முன் கதவு பலமாக தட்டப்படும் சத்தம் கேட்டு சுரபி திடுக்கிட்டு எழுந்தாள். கடிகாரம் நள்ளிரவு 12 மணியை காட்டியது. கதவை திற ராஜு, இல்லையென்றால் உடைப்போம். அது வீட்டு உரிமையாளர் மாணிக்கத்தின் அதிகாரம் கலந்த குரல். சரஸ்வதி அம்மாள் ஓடி வந்து கதவை திறந்தபோது மாணிக்கம் தனது அடியாட்கள் இருவருடன் உள்ளே நுழைந்தான். அவன் கண்கள் மதுவினால் சிவந்து போயிருந்தது. என்னப்பா இது? நள்ளிரவு அராஜகம். நாளைக்கு காலையில் பேசக்கூடாதா என்று சரஸ்வதி நடுக்கத்துடன் கேட்டார். நாளைக்கு என்று எதுவும் இல்லை. இன்று பணத்தை கொடு, இல்லையென்றால் இந்த வீட்டை இப்போதே காலி செய் என்று கத்திய மாணிக்கம் உள்ளே வந்த சுரபியை பார்த்து வக்கிரமாக சிரித்தான். உன் கணவன் எங்கே? வேலை இல்லாத அவனால் என்ன செய்ய முடியும்? சுரபி, நான் சொன்னதை நீ யோசிக்கவில்லையா என்று அவளருகே நெருங்கினான். சூழல் கைமீறி போவதை உணர்ந்த சரஸ்வதி அம்மாள் சுரபியின் கையை பிடித்து சமையலறைக்குள் இழுத்து சென்றார். அங்கே இருந்த சிறிய ஜன்னலை திறந்தார். சுரபி, இவன் நோக்கம் வாடகை பணம் இல்லை. நீதான். ராஜுவை நான் பார்த்து கொள்கிறேன். நீ இங்கே இருந்தால் உன் மானத்திற்கு பெரிய ஆபத்து வந்துவிடும். இதோ இந்த பின்பக்க ஜன்னல் வழியாக குதித்து ஓடிவிடு. யாரிடமாவது உதவி கேள் என்று பதற்றத்துடன் கூறினார். இல்லை அத்தை, உங்களை விட்டுவிட்டு நான் வரமாட்டேன் என்று சுரபி அழுது கொண்டே மறுத்தாள். சுரபி, என்னை அம்மா என்று அழைத்தாய் அல்லவா? அப்படியானால் நான் சொல்வதை கேள். நீ இங்கே இருந்தால் ராஜுவாலும் எதையும் செய்ய முடியாது. ஓடு என்று கூறி அவளை வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளினாள். சுரபி ஜன்னல் வழியாக குதித்தாள். காலில் முட்கள் குத்தியும் புடவை கிழித்தும் அவளுக்கு தெரியவில்லை. அந்த இருண்ட தெருக்களில் அவள் பித்து பிடித்தவள் போல ஓடினாள். பின்னால் மாணிக்கத்தின் ஆட்கள் துரத்தி வரும் சத்தம் அவளுக்கு கேட்டது. மழை பெய்ய தொடங்கியிருந்தது. மின்னல் வெட்டும் போது தெரிந்த அந்த வெறிச்சொடிய சாலை அவளுக்கு பயத்தை தந்தது. எங்கே செல்வது? யாரிடம் தஞ்சமடைவது? ஓடிக்கொண்டிருந்தவள் ஒரு பெரிய சாலையின் சந்திப்பில் நின்றாள். எதிரே ஒரு கார் வேகமாக வந்து அவள் முன்னால் நின்றது. அதன் முகப்பு விளக்கு வெளிச்சத்தில் சுரபியின் கண்கள் கூசின. காரின் கதவு திறந்தது. அதிலிருந்து இறங்கியது
வேறு யாருமல்ல, ஆகாஷ். மழையில் நனைந்து கலைந்த தலைமுடியுடனும் கண்ணீருடனும் நின்றிருந்த சுரபியை பார்த்து அவன் ஒரு குரூரமான புன்னகையை சிந்தினான். நான் சொன்னேன் அல்லவா சுரபி, நீ என்னிடம் வருவாய் என்று. இப்போது சொல், உன் குடும்பத்தின் கௌரவம் முக்கியமா அல்லது உன் உயிர் முக்கியமா? ஆகாஷ் சுரபியை காப்பாற்றுவானா அல்லது அவளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவானா? ராஜுவின் நிலை என்ன? மழை வலுத்து கொண்டிருந்தது. இருட்டில் எங்கே ஓடுகிறோம் என்று தெரியாமல் சுரபி மூச்சிறைக்க ஓடினாள். பின்னால் துரத்தி வந்த மாணிக்கத்தின் ஆட்களின் காலடி சத்தம் இப்போது கேட்கவில்லை. என்றாலும் பயம் அவளை விடவில்லை. நனைந்த உடலோடும் நடுங்கும் மனதோடும் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் ஒதுங்கி நின்றாள். அப்போது ஒரு கார் மெதுவாக அவள் அருகில் வந்து நின்றது. சுரபி பயத்தில் சுவரோரம் ஒடுங்கினாள். காரின் கதவு திறந்தது. காரிலிருந்து இறங்கியது ஒரு முதிய பெண்மணி. நரைத்த முடி, கண்ணியமான தோற்றம், கண்களில் ஒரு விதமான தாய்மை வழிவது போல தெரிந்தது. யார் நீ அம்மா? இந்த நள்ளிரவில் மலையில் ஏன் இப்படி நனைந்து கொண்டிருக்கிறாய்? யாராவது உன்னை துரத்துகிறார்களா என்று மிக மென்மையான குரலில் கேட்டாள் அந்த பெண்மணி. சுரபி அழுது கொண்டே நடந்தவற்றை சுருக்கமாக சொன்னாள். அந்த பெண்மணி சுரபியின் தலையை வருடினாள். பயப்படாதே அம்மா, உன் வயதில் எனக்கும் ஒரு மகள் இருக்கிறாள். உன்னை இந்த நிலையில் வீதியில் விட்டு செல்ல என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. நான் உன்னை காப்பாற்றுகிறேன். என் பெயர் திலகவதி. என்னுடன் வா. இன்று இரவு என் வீட்டில் பாதுகாப்பாக தங்கலாம் என்றாள். அந்த நேரத்து இருட்டிலும் ஆபத்திலும் சுரபிக்கு திலகவதியின் வார்த்தைகள் ஒரு தேவாமிர்தமாக தெரிந்தன. ஒரு பெண்ணாக இருப்பதால் அவள் மேல் சுரபிக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டது. தன் அத்தை சொன்னது போலவே கடவுள் ஒரு பெண்ணின் ரூபத்தில் உதவிக்கு வந்திருக்கிறார் என்று எண்ணினாள். நன்றி அம்மா, எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று கூறி அவளது காருக்குள் ஏறினாள் சுரபி. கார் நகரின் மைய பகுதியை தாண்டி சலசலப்பு இல்லாத ஒரு ஒதுக்குப்புறமான பகுதிக்கு சென்றது. அங்கே ஒரு பெரிய இரும்பு கேட்டை கடந்து ஒரு பிரம்மாண்டமான பங்களாவின் முன் நின்றது. அந்த பங்களா பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாகவும் அதே சமயம் மர்மமாகவும் இருந்தது. இறங்கு அம்மா, இதுதான் என் வீடு. இங்கே உனக்கு எந்த பயமும் இல்லை என்று கூறி திலகவதி அவளை உள்ளே அழைத்து சென்றாள். உள்ளே சென்றதும் சுரபிக்கு ஒரு விதமான அந்நிய வாசனை வந்தது. அது ஒரு வீட்டை போல இல்லாமல் ஒரு விடுதி போல தெரிந்தது. திலகவதி அவளிடம் ஒரு பட்டு சேலையை கொடுத்தாள். இதை அணிந்து கொண்டு தயாராகு, உன்னை ஒரு முக்கியமான நபர் வந்து பார்ப்பார் என்றாள் திலகவதி. இப்போது அவளது குரலில் இருந்த அந்த மென்மை மறைந்து ஒரு விதமான அதிகாரம் தொனித்தது. முக்கியமான நபரா? யார் அவர்? நான் என் கணவருக்கு தகவல் சொல்ல வேண்டும் அம்மா என்று சுரபி பதற்றத்துடன் கேட்டாள். திலகவதி ஏளனமாக சிரித்தாள். உன் கணவன் இப்போது போலீஸ் காவலில் இருக்கிறான் சுரபி. மாணிக்கத்தின் ஆட்கள் அவன் மேல் திருட்டு பட்டம் கட்டிவிட்டார்கள். நீ இங்கிருந்து தப்பிக்க முடியாது. இன்று முதல் நீ என் கட்டுப்பாட்டில். அப்போதுதான் சுரபிக்கு தெரிந்தது அவள் ஒரு ஆபத்தில் இருந்து தப்பித்து ஒரு பெரிய சுழலில் வந்து சிக்கி இருக்கிறாள் என்று. அந்த பங்களாவின் மாடியில் இருந்து ஒரு உருவம் அவளையே பார்த்து கொண்டிருந்தது. அவன் வேறு யாருமல்ல, ஆகாஷ். திலகவதியின் பின்னால் இருந்த மூளை அவன்தான். திலகவதி அன்பாக பேசி அழைத்து வந்த அந்த பங்களா உள்ளே நுழைந்ததும் ஒரு நரகமாக மாறியது. அந்த வீட்டின் ஜன்னல்கள் அனைத்தும் இரும்பு கம்பிகளால் அடைக்கப்பட்டிருந்தன. அங்கே இருந்த பெண்களின் முகத்தில் சிரிப்பு இல்லை, மாறாக ஒரு விதமான மரத்து போன வேதனையே மிஞ்சி இருந்தது. சுரபியை இழுத்து சென்று ஒரு இருண்ட அறையில் தள்ளினார்கள். இங்கே இரு, வெளியே வர முயற்சி செய்தால் உன் கை கால்கள் விளங்காமல் போய்விடும் என்று மிரட்டிவிட்டு திலகவதி கதவை பூட்டினாள். சுரபி அறையின் மூலையில் அமர்ந்து விம்மி அழுது கொண்டிருந்தாள். அப்போது அதே அறையில் இருந்த மற்றொரு பெண் மெல்ல அவள் அருகே வந்தாள். அவளது கலைந்த தலைமுடியும் கண்களில் இருந்த கருவளையங்களும் அவள் நீண்ட நாட்களாக அங்கே சித்திரவதை செய்யப்படுவதை சொன்னது. அழுது பிரயோஜனம் இல்லை அக்கா, நானும் இப்படித்தான் 6 மாதங்களுக்கு முன்னால் அழுது கொண்டிருந்தேன். இப்போது கண்ணீரே வற்றிவிட்டது என்றாள் அந்த பெண். அவளது பெயர் விமலா. சுரபி அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தாள். விமலா, இது என்ன இடம்? எதற்காக என்னை இங்கே அடைத்து வைத்திருக்கிறார்கள்? என் அப்பா, என் கணவன் எல்லாரும் என்னை தேடுவார்களே. விமலா ஒரு கசப்பான புன்னகையை சிந்தினாள். இது ஒரு அழகான நரகம். இங்கே பெண்களை விலைக்கு வாங்கி அதிகாரமும் பணமும் படைத்தவர்களிடம் விற்பார்கள். உன்னை இங்கே அழைத்து வந்த அந்த திலகவதிதான் இந்த இடத்தின் தரகர். ஆனால்
அவளுக்கு மேலே ஒரு பெரிய மாமி இருக்கிறாள். அவள்தான் இந்த இடத்தின் மொத்த அதிகாரி என்றாள் விமலா. மேலும் ஒரு திடுக்கிடும் தகவலை சொன்னாள். இன்று இரவு அந்த மாமி இங்கே வரப்போகிறாள். உன்னை பற்றி திலகவதி அவளிடம் போனில் சொல்லிவிட்டாள். உன்னை பார்த்தால் அவர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் என்று பேசிக்கொண்டார்கள். இன்று இரவு உன்னை அந்த மாமியிடம் ஒப்படைத்து விடுவார்கள். சுரபிக்கு உடல் நடுங்கியது. ஒரு மரியாதையான குடும்பத்தில் வளர்ந்த தனக்கு இப்படி ஒரு நிலையா? விமலா, நான் எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வேண்டும். எனக்கு உதவி செய் என்று சுரபி அவளது கையை பற்றி கெஞ்சினாள். விமலா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். இங்கிருந்து தப்புவது எளிதல்ல சுரபி. ஆனால் அந்த மாமி வரும்போது ஒரு சில நிமிடங்கள் காவலாளிகள் கவனக்குறைவாக இருப்பார்கள். அந்த நேரத்தை பயன்படுத்தினால் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீ மிகவும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று ரகசியமாக சொன்னாள். சுரபிக்கு தெரியாது அந்த மாமி என்று சொல்லப்படும் நபர் அவளது கடந்த காலத்தோடு எவ்வளவு நெருக்கமானவர் என்று. அதே சமயம் ஆகாஷ் அந்த மாளிகையின் மற்றொரு அறையில் அமர்ந்து தன் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் சில மணி நேரங்கள் தான் சுரபி. உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் இன்று உன் முன்னால் உடைக்கப்படும். யார் அந்த மாமி? சுரபியின் உண்மையான தாய்க்கும் அந்த மாமிக்கும் என்ன தொடர்பு? சுரபி இன்று தப்பிப்பாளா? அத்தியாயம் 1 நாம் கண்ட அதே அந்த நிசப்தமான மர்மமான அறை. சுரபி அந்த சிவப்பு நிற பட்டு சேலையில் ஒரு பலியாடு போல நின்றிருந்தாள். மல்லிகாவும் திலகவதியும் அவளை இருபுறமும் பிடித்து கொண்டு அந்த அறையின் பிரம்மாண்டமான ஆசனத்தில் அமர்ந்திருந்த பெண்ணின் முன்னால் நிறுத்தினாள். அவள்தான் அந்த மாமி. அதிகாரமும் கர்வமும் அவள் முகத்தில் தாண்டவமாடியது. தனது விலை உயர்ந்த மூக்கு கண்ணாடியை கழற்றிவிட்டு சுரபியை ஒரு அடிமை பெண்ணை பார்ப்பது போல ஏளனமாக பார்த்தாள். பரவாயில்லை திலகவதி, சொன்னது போலவே இவள் ஒரு அபூர்வமான அழகுதான். நம் இடத்திற்கு இவள் ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று அந்த பெண்மணி கூறி ஒரு குரூரமான புன்னகையை சிந்தினாள். சுரபியின் உடல் நடுங்கியது. அவமானம் அவளை சுட்டரித்தது. தன் கௌரவம் பறிபோக போகிறது என்ற பயத்தில் அவள் தன் கழுத்தில் சங்கிலியில் கோர்க்கப்பட்டிருந்த அந்த தங்க டாலரை அனிச்சையாகவும் உருக்கத்தோடும் இறுக பற்றி கொண்டாள். அம்மா, என்னை காப்பாற்று என்று அவளது இதயம் கதறியது. அந்த பெண்மணியின் கண்கள் சுரபியின் கை விரல்களுக்கு இடையே மின்னிய அந்த தங்க டாலரின் மீது விழுந்தது. அடுத்த நொடி அவள் முகத்தில் இருந்த அந்த ஏளனம் மறைந்து ஒரு விதமான மரண பயமும் திகைப்பும் குடியேறியது. நிறுத்துங்கள் என்று அலறினாள் அந்த பெண்மணி. ஆசனத்திலிருந்து பதறி அடித்து கொண்டு எழுந்தவள் சுரபியை நோக்கி ஓடி வந்தாள். சுரபியின் கைகளை முரட்டுத்தனமாக விலக்கிவிட்டு அந்த டாலரை தன் கைகளில் ஏந்தி பார்த்தாள். அவளது கைகள் நடுங்கின. அதில் இருந்த அந்த பழங்கால முத்திரையும் ரகசியமாக திறக்கும் அந்த லாக்கெட் அமைப்பும் அவளுக்கு மிக நன்றாக தெரிந்திருந்தது. இந்த டாலர் உனக்கு ஏது? இது யாரிடம் இருந்தது? உண்மையை சொல் என்று ஆவேசமாக கத்தினாள். அவளது குரலில் இப்போது அதிகாரம் இல்லை, ஒரு விதமான குற்ற உணர்வும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது. சுரபி அழுது கொண்டே, இது என் அம்மாவுடையது. என்னை சாலையோரம் கண்டெடுத்த போது என் கழுத்தில் இது இருந்ததாக என் வளர்ப்பு தந்தை சொன்னார் என்றாள். அந்த பெண்மணி அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்தாள். அவளது கண்கள் கலங்கின. அங்கே நின்றிருந்த மல்லிகாவிற்கும் திலகவதிக்கும் ஒன்றும் புரியவில்லை. அப்போது இருட்டில் மறைந்திருந்த ஆகாஷ் மெல்ல வெளிச்சத்திற்கு வந்தான். அவனது முகத்தில் ஒரு வெற்றியின் சிரிப்பு இருந்தது. என்ன மாமி, அடையாளம் தெரிந்து விட்டதா? 20 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு குழந்தையை கொல்ல சொல்லி ஆட்களை அனுப்பினீர்களே, அந்த விபத்தில் அந்த குழந்தை இறந்து விட்டதாக நினைத்தீர்களே, இதோ அந்த பெண் உங்கள் முன்னால் நிற்கிறாள். இவள் உங்கள் எதிரியின் மகள் அல்ல, உங்கள் இரத்தமேதான் என்றான் ஆகாஷ். அறைக்குள் இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். சுரபி திகைத்து போய் நின்றாள். அந்த பெண்மணி தன் வாழ்க்கையே சீரழிக்க நினைத்த அந்த மாமி அவளுக்கு ஏதோ ஒரு வகையில் உறவா? அந்த அறையில் நிலவிய மௌனம் ஒரு சுனாமிக்கு முந்தைய அமைதியைப் போல இருந்தது. அந்த பெண்மணி, அந்த இடத்தின் சர்வாதிகாரியான மாமி, தன் கைகளில் இருந்த டாலரையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவரது கண்கள் மெல்ல சுரபியின் முகத்திற்கு தாவின. அந்த லாக்கெட்டில் இருந்த அதே கண்கள், அதே கண்ணங்குழி, அதே நெற்றி. காலத்தின் ஓட்டத்தில் அவர் தொலைத்துவிட்ட தனது கடந்த காலம் இன்று ஒரு உருவமாக அவர் முன்னே நின்று கொண்டிருந்தது. சுரபி, அந்த பெயர் அவர் நாவிலிருந்து முதல் முறையாக ஒரு தேம்பலாக வெளிவந்தது. மல்லிகாவும் மற்றவர்களும் திகைத்து நிற்க அந்த பெண்மணி எழுந்து சென்று சுரபியின் தோள்களை பற்றினார். நீ என் மகள். ஆம், 20 வருடங்களுக்கு முன்னால் என் கைகளிலிருந்து நழுவி போன அதே என் உயிர் துளி நீ. என் பெயர் ராஜேஸ்வரி. உன் டாலரில்
இருக்கும் அதே பெண் நான்தான். சுரபிக்கு உலகமே சுழலுவது போலிருந்தது. தன்னை சீரழிக்க நினைத்த தவறான வழியில் பெண்களை விற்பனை செய்யும் இந்த அதிகாரமிக்க பெண்மணிதான் தன் தாயா? இந்த அதிர்ச்சியை அவளால் தாங்க முடியவில்லை. ராஜேஸ்வரி கண்ணீர் மல்க தன் கதையை சொல்லத் தொடங்கினார். சுரபி, நான் பிறப்பிலேயே இப்படிப்பட்டவள் அல்ல. ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த எனக்கு உன் தந்தையுடன் ஏற்பட்ட காதல் பிடிக்காமல் என் குடும்பத்தினர் எங்களை வீட்டை விட்டு துரத்தினார்கள். வறுமை எங்களை வாட்டியது. ஒரு கட்டத்தில் உன் தந்தை விபத்தில் இறந்துவிட ஒரு கைக்குழந்தையோடு நான் நடுத்தெருவில் நின்றேன். உன்னை வளர்க்க வழி இல்லாமல். அதே சமயம் என் சொந்த குடும்பத்தினரே உன்னை கொல்ல தேடியதால் உன்னை பாதுகாக்க வேறு வழியின்றி ஒரு மழை நாளில் உன்னை சாலையோர தொட்டில் அருகே விட்டு சென்றேன். உன்னை யாராவது நல்லவர்கள் எடுத்து வளர்ப்பார்கள் என்று நம்பினேன். ஆனால் அந்த பிரிவு என்னை ஒரு ராட்சசியாக மாற்றிவிட்டது. இந்த சமூகம் என்னை மிதித்தபோது நான் அவர்களை மிதிக்க முடிவு செய்தேன். அதன் விளைவுதான் இந்த தீய சாம்ராஜ்யம். தன் சொந்த மகளையே இந்த இழிவான இடத்திற்கு கொண்டு வர துணையாக இருந்ததை நினைத்து ராஜேஸ்வரி அலறி துடித்தாள். கடவுளே, எப்பேற்பட்ட பாவத்தை செய்ய துணிந்து விட்டேன். என் மகளையே நானே விலை பேச முற்பட்டேனே என்று தன் தலையிலேயே அடித்து கொண்டார். சுரபி அப்படியே கல்லாக நின்றிருந்தாள். ஒரு புறம் தன் தாயை கண்டெடுத்த மகிழ்ச்சி, மறுபுறம் அவர் இருக்கும் இந்த அவலமான சூழல். அப்போது ஆகாஷ் குறுக்கிட்டான். இப்போது தெரிகிறதா மாமி? நீங்கள் தேடிய வாரிசு இதோ உங்கள் முன்னால். ஆனால் இவள் ஒரு ஏழையின் மனைவி. இவளது கணவன் இப்போது சிறையில் இருக்கிறான். இப்போது சொல்லுங்கள், உங்கள் மகளை காப்பாற்றப் போகிறீர்களா அல்லது உங்கள் கௌரவத்திற்காக இந்த உண்மையை மறைக்கப் போகிறீர்களா? ராஜேஸ்வரியின் கண்களில் ஒரு புதிய உறுதி பிறந்தது. இல்லை, இத்தனை காலம் நான் வாழ்ந்த இந்த இருண்ட வாழ்க்கை இன்றுடன் முடியட்டும். என் மகளுக்காக நான் எதையும் செய்ய தயார். ராஜேஸ்வரி தனது மகளை காப்பாற்றுவாரா? ராஜுவை சிறையிலிருந்து மீட்பது எப்படி? ஆகாஷின் உண்மையான நோக்கம் என்ன? அந்த பிரம்மாண்டமான அறையின் அதிகாரம் இன்று கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்தது. பல நூறு பேரை தன் கை அசைவில் ஆட்டி படைத்த ராஜேஸ்வரி இன்று ஒரு சாதாரண தாயாக தன் மகளின் காலடியில் சரிந்தாள். என்னை மன்னித்து விடு மகளே. அதிகாரமும் பணமும் என் கண்களை மறைத்து விட்டன. என் சொந்த இரத்தத்தையே அடையாளம் தெரியாமல் போன அந்த பாவி நான் தான் என்று அவர் கதறிய சத்தம் அந்த மாளிகை முழுவதும் எதிரொலித்தது. சுரபிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இத்தனை காலம்தான் தேடிய தாய் இவர்தான் என்பதா அல்லது இவர் செய்த தவறுகளை நினைப்பதா என போராடினாள். ஆனால் ராஜேஸ்வரியின் கண்களில் தெரிந்த உண்மையான குற்ற உணர்வு சுரபியின் மென்மையான மனதை கரைத்தது. சுரபி குனிந்து தன் தாயின் கைகளை பற்றி தூக்கினாள். அம்மா, நடந்தது நடந்துவிட்டது. இனியாவது இந்த தீய வழிகளை விட்டுவிடுங்கள். இதுதான் நீங்கள் எனக்கு செய்யும் உண்மையான கைமாறு என்றாள் விம்மலோடு. ராஜேஸ்வரி சட்டென எழுந்தார். அவர் கண்களில் இப்போது ஒரு தீர்க்கமான முடிவு தெரிந்தது. அங்கே நின்றிருந்த திலகவதி மற்றும் காவலாளிகளை பார்த்து கர்ஜித்தார். இந்த வினாடியே இந்த நரகத்தின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். இங்கே அடைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் சுதந்திரமாக வெளியேறட்டும். அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து பாதுகாப்பாக அனுப்பி வையுங்கள். இனி இந்த மாளிகை ஒரு புகலிடமாக இருக்காது. இது ஒரு தவசாலையாக மாறப்போகிறது. அதே சமயம் ஆகாஷ் செய்த ஏற்பாட்டால் ராஜு மீதான பொய் வழக்கு திரும்ப பெறப்பட்டு அவன் அந்த இடத்திற்கு விரைந்து வந்தான். தன் மனைவியை தேடி அலறிக்கொண்டு உள்ளே வந்த ராஜு அங்கே சுரபி பாதுகாப்பாக இருப்பதை பார்த்ததும் அப்படியே தலை குனிந்து போனான். சுரபி என்று அவன் அழைக்க சுரபி ஓடி சென்று அவன் மார்பில் சாய்ந்து அழுதி தீர்த்தாள். என்னை மன்னித்து விடு சுரபி, உன்னை தனியாக விட்டு விட்டேன் என்று ராஜு அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அங்கிருந்த சூழலை பார்த்த ராஜுவிற்கு ஒன்று புரியவில்லை. ராஜேஸ்வரி மெல்ல அருகில் வந்து, தம்பி, இவளை நன்றாக பார்த்துக்கொள். இத்தனை காலம் இவளுக்கு கிடைக்காத அத்தனை அன்பையும் நீயே கொடுக்க வேண்டும். இவளது தாய் என்ற கௌரவத்திற்கு தகுதி இல்லாதவள் நான் என்றார் தாழ்ந்த குரலில். ஒரு ஓரத்தில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆகாஷின் முகத்தில் ஒரு அமைதி நிலவியது. அவன் சுரபியை அடைய நினைக்கவில்லை. மாறாக அவளை அவளது தாயிடம் சேர்த்து அந்த தாயின் தீய குணத்தை மாற்றவே இந்த நாடகத்தை ஆடியிருந்தான். சுரபியின் டாலர் ரகசியம் ஆகாஷிற்கு முன்பே தெரிந்திருந்தது. அதனால்தான் அவளை பாதுகாப்பாக அந்த இடத்திற்கு கொண்டு வர திட்டமிட்டான். சுரபி, உன் வாழ்வில் இனி நிழல்கள் இருக்காது, ஒளி மட்டுமே இருக்கும் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு யாரிடமும் விடைபெறாமல் அங்கிருந்து வெளியேறினான் ஆகாஷ். மழை நின்றிருந்தது. வானத்தில் கரு மேகங்கள் கலைந்து ஒரு புதிய விடியலின் கதிர்கள் அந்த மாளிகையின் மீது விழத் தொடங்கின. ஒரு காலத்தில் பயமும் அழுகை சத்தமும் நிறைந்திருந்த அந்த இடம் இன்று ஒரு பெரும் மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது.
சுரபியின் வாழ்வில் மிக பெரிய சோகம் என்னவென்றால், அவளை தன் மகளாக கருதி தப்பிக்க வைத்த அவளது மாமியார் சரஸ்வதி அம்மாள் மாணிக்கத்தின் ஆட்களால் ஏற்பட்ட மோதலில் ஏற்பட்ட அதிர்ச்சியால் உயிரிழந்தார். சுரபி அந்த செய்தியை கேட்டபோது நிலைகுலைந்து போனார். ஆனால் அந்த துக்கத்தையே ஒரு வலிமையாக மாற்ற முடிவு செய்தாள். ராஜேஸ்வரி வழங்கிய அந்த பிரம்மாண்டமான மாளிகை இப்போது சுரபியின் பொறுப்பில் இருந்தது. அம்மா, இந்த இடம் இனி யாருடைய கண்ணீரையும் சிந்தக்கூடாது. என்னை ஒரு மகளாக ஏற்றுக்கொண்ட சரஸ்வதி அம்மாவின் நினைவாக இதை ஒரு நல்வாழ்வு மையமாக மாற்றுவோம் என்று சுரபி கூற, ராஜேஸ்வரி கண்ணீருடன் சம்மதித்தார். அடுத்த சில மாதங்களில் அந்த மாளிகை முழுவதுமாக உருமாறியது. 2 அறைகள் வெளிச்சம் நிறைந்த தையல் பயிற்சி கூடங்களாக மாறின. அங்கே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சுய தொழில் கற்றுத்தரப்பட்டது. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு அன்பான இல்லமாக அந்த பங்களா மாறியது. ராஜேஸ்வரி தனது கடந்த கால பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக அந்த இல்லத்தின் சமையலறையையும் நிர்வாகத்தையும் கவனித்து கொண்டார். அதிகாரமிக்க மாமியாக இருந்தவர் இன்று ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்பான பாட்டியாக மாறிப்போனார். ராஜு தனது நேர்மையான உழைப்பால் மீண்டும் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தான். மாலையில் அவன் இல்லம் திரும்பும்போது சுரபி வாசலில் புன்னகையுடன் அவனை வரவேற்பாள். சண்முகம் ஐயாவும் அவ்வப்போது ஊரிலிருந்து வந்து தன் மகளையும் அவளது உண்மையான தாயையும் பார்த்து செல்வார். நான் வளர்த்த மகள் இன்று நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு வாழ்வு கொடுக்கிறாள் என்று அவர் பெருமிதம் கொள்வார். ஒரு மாலை வேளையில் சுரபி தனது அறையில் இருந்த அந்த தங்க டாலரை பார்த்து கொண்டிருந்தாள். அது இப்போது வெறும் நகையல்ல, அவளது கடந்த கால நிகழ்காலத்தையும் இணைக்கும் ஒரு பாலம். அப்போது அங்கே வந்த ராஜு, என்ன சுரபி, பழைய நினைவுகளா என்று கேட்டான். இல்லை ராஜு, இந்த டாலர் எனக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நம் வாழ்வில் விழும் நிழல்கள் எல்லாம் வெளிச்சம் இருப்பதால் தான் விழுகின்றன. அந்த நிழல்களை கண்டு பயப்படாமல் நடந்தால் கண்டிப்பாக ஒளியை சென்றடையலாம் என்றாள் சுரபி நம்பிக்கையுடன். தூரத்தில் இல்லத்து குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் கேட்டது. சுரபியின் வாழ்வில் இருள் முழுமையாக மறைந்து அன்பும் பாசமும் நிறைந்த உண்மையான ஒளி வீசியது. உயிரே உறவே நிழலே தொடர் இனிதே நிறைவுற்றது.